அங்கிள், இந்த மாதிரி எவ்வளவு மிரட்டல் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கெல்லாம் பயந்துருக்கோமா என்ன? இதை அப்படி பார்க்காத. அவன் கண்கள்ல இருந்த வெறியை நான் பார்த்தேன். என்ன அங்கிள், அந்த குழந்தை பையனை என்னை தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஹூ இஸ் யா? இல்ல சின்ன, அவன் உனக்கு மிகப்பெரிய எதிரியா வருவான்னு என் மனசு சொல்லுது. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா? நளினி மேம் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனாங்கன்ற ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹலோ, ஐ வாண்ட் ஒன் பெக். ஒன் மோர் ப்ளீஸ். நீ விஷயத்த சொல்லு. ஒரு அழகான பொண்ணு இந்த வீட்டுக்கு வழி தவறி வந்துட்டா. வழிகாட்ட போன நளினி மேம் வழியை மறந்துட்டாங்க. அவங்க வழியை கண்டுபிடிச்சு பொறுமையா வரட்டும். நீ கொஞ்சம் ஊத்து. வேண்டாம், நானே ஊத்திக்கிறேன். என்ன இது, ஃபாரின் சரக்குல கூட டூப்ளிகேட் வந்துருச்சா? தண்ணி. ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. சுத்தி வளைக்காம சொல்லு. நம்ம சின்னாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா ஒருவேளை அவன் வாழ்க்கையில மாற்றம் ஏதாவது. என் கையில அவனுக்கு சரியா பொருத்தமா இருக்கிற மாதிரி 7 பொண்ணுங்களோட ஜாதகம் இருக்கு. வழுதூர் ஜாமீனோட பேரை கேட்டுத்தான் எல்லாரும் அவங்க ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி வந்ததுல சீஃப் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணனோட பொண்ணுதான் ஒண்ணு. அவ ஜாதகத்துல 10க்கு 10 பொருந்தது. எனக்கும் அதுல முழு சம்மதம் உண்டு. ஆனா 28 வயசுக்கு முன்னால அவனுக்கு கல்யாணம் நடந்தா நிறைய பிரச்சனைகள் வரும். வலது கால எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்கு வர அந்த பொண்ணுக்கு சின்ன தம்பியால உயிருக்கே ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு விஷ பரீட்சைக்கு நான் தயாராகணுமா சொல்லு? வேண்டாம், அதை யோசிச்சு பார்க்க கூட என்னால முடியல. கடவுளே, நளினி அவங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. இவர்தான் மாப்பிள்ள. வணக்கம். உள்ள வாங்க. கோபி அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. உண்மையை சொல்ல போனா நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ கோபி. வந்திருக்கிற பையன் குறுக்களையாவோட சொந்தக்காரன். எந்திரிச்சு வாமா. இப்ப வந்துடுற. நளினி பொண்ணோட சின்னம்மா. அந்த பரதேசியே நினைச்சிட்டு உட்காந்துருக்காத, உன் ஆசை நிறைவேறாது. எழுந்துருன்னு சொல்றேன். என்னக்கா இது? வர சொன்னா வரமாட்டேங்கிற. நீ போய் முதல்ல குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்து வை, நான் அவளை கூட்டிட்டு வரேன். போன்றல்ல. கோபி, அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கல்ல, ஒரு தடவை நீ அவங்கள பாத்துரு. அதுதானே நம்மளுக்கு மரியாதை. ரொம்ப நல்ல பையனா, நல்ல குடும்பமா, அந்த கடவுளா பார்த்து அனுப்பிச்சிருக்காரு. நீ வேண்டான்னு விலக்கிடாத. கோபி, எந்திரிச்சு வாமா. கடவுளே, நீ வாமா, எல்லாம் நல்லதுக்குதான். இவகிட்ட கொடு, வாங்கிக்கம்மா. இதான் கோபிகா, எடுத்துக்கங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா தலையாட்டினா போதும்.
உடனே முகூர்த்தத்தை பார்த்தலாம். இவர் கூட எனக்கு கொஞ்சம் பேசணும். அதனால என்ன, தாராளமா பேசு. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். கிராமத்துல பிறந்த ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா இது ஒரு அவமானம் தான். எனக்கு எல்லாமே தெரியும். ஸ்ரீதனுங்கிற பேர்லயோ காம்பன்சேஷன்ங்கிற பேர்லயோ சக்கரபாணி அங்கிள் லட்சக்கணக்கில் தரேன்னு சொன்னாரு. ஆனா நான் ஒத்துக்க காரணம் சின்ன தம்பி. சின்ன தம்பியோட அப்பா எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. அவன் தெரியாம செஞ்ச ஒரு தப்ப நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. சம்மதம். ஆனா எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும். சொல்லு. ஒரு ஆளை கொல்லணும். முடியுமா உங்களால? ரகசியமா வேண்டாம், என்னோட கண்ணு முன்னாடியே கொல்லணும். என்ன முடியுமா? அங்கிள் சீக்கிரமா வாங்க போலாம். என்னாச்சு? இதெல்லாம் சரியா வராது. என்ன விஷயம் சொல்லு. எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன், நீங்க வாங்க. அட என்னப்பா நீ? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க கூட்டிட்டு வர ஆளு இந்த மாதிரி கோழியா இருக்க கூடாது. ஒரு ரவுடியா இருந்தாலும் போதும். கடவுளே, என் கண்ணு முன்னாடியே ஒருத்தனை வெட்டி கொல்ற அளவுக்கு தைரியசாலியா இருக்கணும். அட கடவுளே. வீட்ல யாரு? யாரும் வீட்ல இல்லையா? நான் உள்ள வரலாமா? நீ தைரியமா உள்ள வா சரசு. அவன் இனிமே யாரையும் வரட்ட மாட்டான். ஏன்னா அவனால இனி நடக்கவே முடியாது. எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்தா இத வச்சுக்க. கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது. என் கையில இருக்கிறத நான் உனக்கு கொடுக்கறேன். சரசு, அட இத வாங்கிக்கன்னு சொல்றல. இந்தா இத வச்சுக்க. நீ முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போற வழியை பாரு. அவனை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. அவனை இந்த கதிக்கு ஆளாக்குனவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. நாசமா போயிருவாங்க. நாசமா போயிருவாங்க. கோபிகா, 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 எங்கடி போற? மரியாதையா உள்ள போ. எனக்கு அவரை பார்த்தே ஆகணும். வேண்டாம், உன்னை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். என்ன அவர் தூக்கிட்டு போவன்ற பயம்லாம் இனிமே உங்களுக்கு வேண்டாம். அவரை தான் ஒரு நடப்பணமாக்கிட்டீங்களே. நீ ஏன் என்ன பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல? ஏன் உன் மனசு மாறிடுச்சா? நமக்காக அப்பா வீட்டுல காத்துட்டு இருக்காரு. வந்து வண்டியில ஏறு. வேண்டாம், மாமா கிட்ட சொல்லிடுங்க. இனிமே அவரோட கனவுகள்ல இந்த கோபிகா இருக்க மாட்டான்னு. உங்க கோபிகா செத்து போயிட்டா. எல்லாரும் சேர்ந்து அணுவா கொண்டுட்டாங்க. இது கோபிகாவோட உயிரில்லாத ஒரு ஜடம்.
நான் நேசிச்சது உன் மனசுதான். அதை நாசம் பண்ண யாராலையும் முடியாது. வேண்டாம். அந்த மிருகத்தோட முகம் என்னோட மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னால உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா வாழ முடியாது. கெட்டு போன என்ன வச்சு நீங்க உங்களோட வாழ்க்கையை அழிச்சுக்க வேண்டாம். நீங்க நீங்க என்ன மறக்கணும். முடியாதுரி, என்னால உன்னை மறக்க முடியாது. எனக்கு நீ வேணும். சொல்லு, அதுக்காக நான் என்ன செய்யணும் சொல்லு. கதவு தர கோபிகா. கோபிகா, நான் என்ன செய்யணும்னு சொல்லு. சொல்லு, நான் என்ன செய்யணும்? நான் சொல்லட்டுமா? சொல்லு, நான் என்ன வேணா செய்யறேன். சொல்லு. அந்த மிருகத்தை நீங்க கொல்லணும். என் கண்ணு முன்னாடியே வெட்டி துடிக்க துடிக்க கொல்லணும். அவனை கொலை பண்ண அடுத்த நிமிஷமே நீங்க எனக்கு தாலி கட்டணும். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் சாகுற வரைக்கும் உங்களுக்காக காத்திருப்பேன். எனக்காக நீங்க இதை செய்வீங்கல்ல? அவனை கொன்னதுக்கு அப்புறம் உனக்கு வந்து தாலி கட்டுறேன். போலாம். என்னங்க? அவனோட மரணத்தை பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கலாம்ல? தைரியமா இரு. சும்மா நீலி கண்ணீர் வடிச்சு கண்ணீரோட புனிதத்தை கெடுத்துறாதீங்க. அம்மாடி,